மூத்த குமாரனை குறிச்சு செஞ்சுட்டோம். அது ஆவிக்குரிய உருவாற்றம் வந்து நீலாயர்ல ஓடிட்டு இருக்கு. மூணு அடுக்குல சிருஷ்டிப்பு போயிட்டு இருக்கு. சரி, இப்போ மூத்த குமாரனை குறித்து சிந்திச்சோம், ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த கதையின் நாயகனாய் இருக்கிற தகப்பனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல தேவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு. அப்போ தேவனுடைய இருதயம் தான் இந்த 3 ஸ்டோரிஸ்லயும், அந்த 3 ஓமைகளையும் தேவனுடைய இருதயம் தான் ஹீரோ. தொலைந்து போன ஆடா இருக்கட்டும், தொலைந்து போன வெள்ளிக்காசா இருக்கட்டும், தொலைந்து போன மகனாக இருக்கட்டும், 3லுமே ஹீரோன்றது கர்த்தருடைய இருதயம் தான், பிதாவாகிய தேவனுடைய இருதயம். அதை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு இந்த ஒரு ஓமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய சென்டர் பீஸாக இருக்கக்கூடிய இந்த ஃபாதர் கேரக்டர், இந்த பிதாவாகிய இதுல தகப்பனுடைய கேரக்டர் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை பார்க்கணும். அப்போ அதுல நம்ம தகப்பனுடைய கேரக்டர்ஸ், பிதாவாகிய தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட குணநலன்கள் உடையவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து சில உதாரணங்களையும் படித்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு பார்த்தோம். முதல்ல அவர் நம்மை சுமக்கிறவர் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்த்தோம். பிதாவாகிய தேவன் நம்ம என்ன செய்கிறார், சுமந்து வருகிறார். உபாகமம் 1:31 பார்த்தோம். அதுக்கப்புறம் யாத்திராகமம் 16-17 அதிகாரங்கள்ல இருந்து நான் சொன்னேன், அவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார், ப்ரொவைட் பண்றாரு, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். 3வது பார்க்கிறோம், அவர் நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அப்ப தகப்பன் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். 4வது, அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். சோ அவர் மாறாதவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்படி தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். இப்ப மறுபடியும் இந்த சம்பவத்துக்குள்ள வரலாம். இந்த சம்பவத்துல நம்ம திரும்பவும் ஃபுல்லா அந்த சம்பவத்தை வாசிக்க வேண்டாம், நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை கருதி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்ல, யாருக்கா தெரியாதா? எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும், இந்த இளையகுமாரனுடைய சம்பவம் தெரியும். இப்ப இளையகுமாரனை தூக்கி ஓரமா வச்சுக்குவோம், தகப்பனை மட்டும் கவனிப்போம். யாரை கவனிப்போம்? தகப்பனை மட்டும் கவனிப்போம். ஃபர்ஸ்ட் அதை 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம் 11-12 வாசிங்க. வாசிங்க மைக் கொடுத்துருங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும், எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நம்ம இங்க என்ன பாக்குறோம், முதல்ல தகப்பனை குறிச்சு அங்க என்ன சொல்லி இருக்கு, தகப்பனை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தாருன்னு சொல்லியிருக்கு. வெரி குட். வேற என்ன சொல்லியிருக்கு தகப்பனை குறித்து? கேட்டதை செய்து கொடுப்பவர் என்ன செய்கிறார், ஆனா இதுல கவனிச்சீங்களா, நம்ம எப்பவுமே சண்டே ஸ்கூல்ல என்ன சொல்லுவோம், இல்ல எப்பவுமே இந்த சம்பவத்தை என்ன சொல்லுவோம், 2வது பையன் போய் கேட்டான், அப்போ 2வது பையனுக்கு பிரிச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், 2வது பையன் கேட்ட உடனே தகப்பன் என்ன பண்றாரு, மூத்தவனுக்குரியதை மூத்தவனுக்கும் இளையவனுக்குரியதை இளையவனுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். இப்ப இதுல இருந்து தகப்பனுடைய இருதயத்தை என்ன புரிஞ்சுக்கிறீங்க, 2 பேரும் ஈவனா தான் பாக்குறாரு, ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. 2 பேரையுமே நீ இப்படி நான் பாக்குறேன், ஒரே மாதிரியே பாக்குறேன். அப்போ தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். இதுல என்ன ரொம்ப இதுவான விஷயம்னா, மனிதன் அடம் பிடிக்கும் போது தேவன் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. இதை கவனிக்கணும். நம்ம இதைத்தான் ஆதியாகமத்துல முதல்ல பார்க்கணும். எல்லாம் கேட்பாங்க, ஆதாம் ஏவாள் பாவம் சாப்பிட்டுட்டு ஆதாம்ல போய் கொடுத்தான், ஆதாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே பாவம் வந்துச்சு. ஏவாளுடைய கையை வெட்டி இருக்க வேண்டியதானே, ஏவாள் அது வாயில கடிக்க போற நேரத்துல கர்த்தர் விரல விட்டு அந்த பழத்தை தட்டி விட்டுருக்க வேண்டியதானே, மரத்தையே வைக்காத விட்டுற வேண்டியது. அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். அதனால நம்ம இதுக்கு வருவோம்.
அதை பறிக்கிற நேரத்துல வந்து ஒரு காத்தடிச்சு அது கீழே ஊந்திருக்க வேண்டாமா, ஒரு கையை தட்டி விட்டுருக்க வேண்டாமா, இல்ல எடுத்த கையை வெட்டி வேற ஒரு கையை வச்சிருக்க வேண்டாமா, ஆதாம் கிட்ட வந்து கொடுத்துருக்க வேண்டாமா, இல்ல ஆதாமுக்கு வந்து கர்த்தர் வந்து காதுல ஓதி ஏவாள 2 அறை விட்டுருக்க வேண்டாமா, என்னென்னமோ சொல்றாங்க. ஏகப்பட்ட தியரி ஓடுது. அதாவதுங்க, நீங்க இப்போ உட்காந்து எவ்வளவு வேணா நம்ம என்ன செய்யலாம், ஆனா சாப்பிட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இதுல என்ன கவனிக்கணும்னா, தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? இதுதான் என் கேள்வி. தகப்பனாகிய கடவுள் எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். பவுல் வந்து கடவுளை கர்த்தரை குறித்து சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, 24:25 வாசிங்க. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர்னா எல்லாவற்றிற்கும் எஜமான்னு அர்த்தம். இரவும் பகலும் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்கோங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர்னா எல்லாவற்றுக்கும் எஜமான் யாரு? ஏன்னா இவர் தான் உருவாக்கினார், இவர் தான் தகப்பன், எஜமான். இப்போ அந்த சம்பவத்துல நம்ம என்ன, அந்த இளையகுமாரன் சம்பவத்துல பாக்குறோம், அவர் ஆஸ்திக்கு அதிபதி, அவர் தான் அந்த வீட்டுக்கு ஓனர். இந்த பசங்க ஓனரா இருந்தா அவனுங்க எதுக்கு தகப்பன் வந்து கேக்குறாங்க? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு போஸ்டர்ல உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த சோலார் சிஸ்டம்ல சூரியனை சுத்தி 9 கோள்கள் 8 கோள்கள் பண்ணா மாத்திட்டாங்களா? ப்ளூட்டோ ஆட் பண்ணிட்டாங்களா? எடுத்துட்டாங்களா? அப்ப 8 தானா? சரி, நவ கிடையாது. அப்ப ஆட்டம் 8 தானா? சரி, அப்போ அந்த 8 கிரகங்களுடைய கலர் இருக்கும் பாத்துங்க, ஒன்னும் அந்த மாதிரி தலைகள் உருண்டு கொண்டு இருக்கின்றன. இந்த பக்கம் உருளுது, ஒண்ணு கூட இங்க கவனிக்க மாட்டேங்குது. சரி, இங்க கவனிங்க. இங்க தகப்பன் வந்து ஆஸ்திக்கு எஜமான், பிள்ளைகள்ல ஒருத்தன் வந்து என்ன கேக்குறான்? அப்ப இவன் பிரிச்சு கொடுக்குறான். இப்ப எஜமான் யாரு? அப்பதானே ஓனரு. இங்க நம்ம பாக்குறோம், வானத்துக்கும் பூமிக்கும், அதாவது எல்லாவற்றுக்கும் எஜமான் யாரு? கர்த்தர். ஆண்டவராக இருக்கிறபடினால் அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் மனுஷங்க கைய வச்சு கட்டுற கோயில்கள் எல்லாம் போய் வாசம் பண்றதுக்கு அவருக்கு அவசியம் இல்லை. அதான் விஷயம். அவர் பெரியவர். நீ ஒரு கோயிலை கட்டிட்டு அந்த கோயிலுக்குள்ளதான் அவர் இருப்பாரு. ஒரு கிறிஸ்தவ கோயில், ஒரு இந்து கோயில், ஒரு முஸ்லீம் கோயில், ஒரு புத்த கோயில், ஏதாவது ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு இதுதான் பவித்திர இடம், இதுக்குள்ளதான் யார் இருப்பா? கடவுள் இருப்பாருன்னா கடவுள் அப்படி இல்லை அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஏன்னா நாம் பிள்ளைகள். நாம யாரு? நாம வந்து எஜமான் கிடையாது. நாம வந்து அவரால் உருவாக்கப்பட்டவர், நாம அனுபவிக்கிறவர். ஆனா இங்க தகப்பனை பாக்குறோம், அவர் உருவாக்கினவர், அவர் எஜமான், அவர் தான் ஆஸ்திகளுக்கு உரியவர், திரளான ஐஸ்வர்யங்களுக்கு சொந்தக்காரர், ஐஸ்வர்ய சம்பன்னர். இதையெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். சொல்றாரு, கைகளினால் கட்டப்பட்ட கோயில்கள் என்ன செய்யறது இல்ல, வாசமா இருக்கு. 25 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். அடுத்து சொல்றாரு, எங்க அவர் எல்லாருக்கும் எஜமான் மட்டும், எல்லாத்துக்கும் எஜமான் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கறதும் அவர் தான். எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. எனக்கு கடவுள் கிட்ட இருந்து ஒண்ணுமே கிடைக்கலன்றவங்க சுவாசம் கிடைச்சிருக்கும் இல்லையா? உயிர் இருக்கு, இதய துடிப்பு என்ன செய்யுது இருக்கு, தண்ணீர் இருக்கு. இப்போ எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்றதற்கான வாய் இருக்கு இல்லையா? இதெல்லாம் யாரு கொடுத்தது? அவர் தானே கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? யாராவது ரோட்ல வந்து நம்ம கிட்ட வந்து பிச்சை கேட்கக்கூடியவர்கள் வந்து பிச்சை கேட்கும் போது என்ன சொல்றோம்? கை கால் நல்லா தானே இருக்குது, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. அதே கர்த்தர் கேட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே கொடுக்கலைங்க எனக்கு, உனக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், இவனுக்கு என்ன கை கால் கொடுத்துருக்கான், அதுதான் உனக்கு கொடுத்துருக்கேன். அவன் உழைச்சிருக்கிறான், அவன் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். நீ என்ன பண்ற? கொடுக்கலன்னு காலையில சாயந்தரம் சொல்லிக்கிட்டே இருந்தானா எப்படி? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி. ஆனா தகப்பன் அப்படி கேட்கறது இல்லை. அவர் எல்லாத்துக்கும் என்ன செய்யறார்? தருகிறார். இன்னொரு இடத்துல கர்த்தராகிய இயேசு சூப்பரா சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை என்ன செய்யறார்?
நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை என்ன செய்யறார்? பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னா கர்த்தருக்கு பார்சியாலிட்டி இல்ல. பேதுரு சொல்றார், கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அவர் யாருக்கும் முகதாட்சணியம் பண்றவர் அல்லவே. அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர் அவர் ஒருவர் தான். இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலயே உன்னதமான மிக முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுமா? அனைவரும் சமம் என்பதுதான். அதை யாரோ புதுசா வந்தவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாருன்னு சொல்லி கொண்டாடுறீங்களே, அப்படி இந்த உலகத்துல ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. எல்லாரும் ஏற்றம் இரக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் பார்ப்பார்கள். அதுதான் இந்த உலகத்துல பாவத்தினால் வந்து விளைவு. ஆனால் அப்படி பார்க்காதவர் ஒரே ஒருவர் தான். அவரு பாவிகள்லையும் வித்தியாசம் பார்க்கறது இல்ல, என்ன சொல்றது, விசுவாசிகள்லயும் வித்தியாசம் பார்க்கறது இல்ல, நீதிமான்கள்லயும் வித்தியாசம் பார்க்கறது இல்ல, பாவிகள்லயும் என்ன செய்யறது இல்ல, வித்தியாசம் பார்க்கறது. எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அவருக்கு மூத்த குமாரன்னா ஒரு தனி இது, இளைய குமாரன்னா ஒரு தனி இதுன்னு என்ன இல்ல, டிவிஷன் இல்ல. இப்ப பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தருகிறவர். அந்த பகுதி அப்படியே கை வச்சுக்கோங்க. பேசி பேசிட்டு நடுவுல தேடக்கூடாது. ரைட். 17வது அதிகாரத்தை அடுத்து என்ன சொல்றாரு, வாசிங்க. அதான் 17 அப்போஸ்தலர் 17:25 வாசிட்டு இருக்கீங்க. அடுத்து பாருங்களேன், தமக்கு எனக்கு ஏதாவது வேணும் என்பது போல. பாத்தீங்களா, மனுஷருடைய கையை வச்சு தனக்கு ஒரு வேலையை என்ன செய்வதில்லை. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய வேலையில எல்லாரும் ஒன்னா நில்லுங்க, நீங்க கர்த்தருக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா கர்த்தர் பைபிள் என்ன சொல்றாரு, எனக்கெல்லாம் ஒருத்தனும் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், என் வேலையை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, தம்பி தங்கச்சி பெரியவர்களே சிறியவர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாம செய்யற வேலை இருக்கு இல்லையா, கர்த்தர் இப்ப சொல்றாரு, கர்த்தருடைய வேலையை செய்ய சொல்லி சொல்றாருல்ல, கர்த்தருடைய வேலையில நில்லுங்கன்றோமே, அது நம்மளை காப்பாத்துற வேலை. அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணல. புரிஞ்சுதுங்களா? நாம போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இல்லை இங்க. அது என்னுடைய ஆத்ம மீட்புக்கான வேலை. நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், என் அயலான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய தார்மீக பொறுப்பு. அது சிறுவனோ பெரியவனோ எல்லாரும் சமம். எல்லாரும் 100% தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள். நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், அவனும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது உண்மையாகவே விசுவாசிகளுடைய ஒரு இந்த வேலையோட சேர்த்துக்காதீங்க. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு நீ சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேணாம், எனக்கு நீ சேலை கட்டி விட வேண்டாம், எனக்கு நீ பேண்ட் சட்டை போட்டு விட வேண்டாம், எனக்கு நீ தலைவாரி விட வேண்டாம், என்னுடைய வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும் என்று சொல்லுகிற நம் கடவுள். தனக்கு பணிவிடை செய்வதற்கு அவர் எந்த ஒரு மனுஷனையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவர் தாங்க எஜமான். இவர் தான் இப்ப நாம பார்க்கிற தகப்பன். இவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. இவரிடத்தில் குறைவு என்று ஒன்று இல்லை. அவர் நீங்க எதுல வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்திலும் நிறைவா இருப்பார். கோபம் வச்சுக்கோங்க, பட்சித்து எரிகிற அக்னியா இருப்பார். அன்புன்னு வச்சுக்கோங்க, உயிரே கொடுக்குற அளவுக்கு கீழே இறங்கி என்ன செஞ்சிருவார், வந்துருவார். வேற என்ன வேணும் உங்களுக்கு? சிக்ஷைன்னு வச்சுக்கோங்க, வச்சு செய்வார். ஆசீர்வதிக்கணும்னு வச்சுக்கோங்க, வானத்தின் பலகணிகளை கூட என்ன செஞ்சிருவார், திறந்துருவார். அப்படிப்பட்டவர். அவர் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர். எதுலையாவது அவருக்கு குறை இருக்கிறதா? அவர் குறித்து, அவர் மாம்சமாக வந்த குமாரனை குறித்து யோவான் 1 சொல்லியிருக்கு, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம கிட்ட கொஞ்சம் சில இடங்கள்ல கிருபை ஜாஸ்தியா இருக்கும், சில இடங்கள் சத்தியம் ஜாஸ்தி இல்லையா? நம்ம எல்லா இடத்துலயும் ஹை ட்ரூத் ஹை லவ்னு இருப்போமா? சில இடத்துல ஹை ட்ரூத் நோ லவ். ஆமா, சில இடத்துல லோ ட்ரூத் லோ லவ், சில இடத்துல ஹை லவ் லோ ட்ரூத், இப்படி மாறி மாறி நம்ம இருப்போம். ஆனா கர்த்தர் வந்து எல்லாமே ஹை, எல்லா இடத்தையும் சம்பூர்ணமா இருக்கிறார். அதனாலதான் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. இதை வந்து யார்கிட்ட சொல்றாருன்னா, வேதத்தை படிக்காதவர்களிடத்தில், வேதத்தை அறியாதவர்களிடத்தில், பைபிள்னா என்னன்னு தெரியாதவர்களிடத்தில், கர்த்தர்னா யாருன்னு அறியாதவர்களிடத்துல, அறியாத தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கும் எஜமானு, அவரால் தான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கோம், படைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவர் வந்து நம்ம கட்டுற கைகள்னால் கட்டுற கோயில்லையோ பலிபீடத்திலேயோ சின்ன சின்ன இதுக்குள்ளேயோ எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாரு, அவர் வாழ மாட்டாரு. அவர் எல்லாத்தையும் படைச்சவரு, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து சொல்றாரு, அவர் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தருறவரு. அதுக்கடுத்து சொல்றாரு, அதனால நம்ம வேலை செஞ்சு அவர் பொழைக்கணும்ன்ற அவசியம் யாருக்கு இல்ல, அவருக்கு இல்ல. இப்போ காணிக்க கொண்டு வந்து கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், அதான் எதுக்கு கொடுக்குறோம்? அதான் கத்துடைய வேலை என்னது, அதான் அவருக்குன்னா என்னது, அவருக்கு அவர் இதை இந்த காணிக்கை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு புது சட்டையை வாங்கி நாளைக்கு போட போறாரு. அப்புறம் நம்ம பெற்றுக்கொண்டத நம்ம அவர்கிட்ட கொடுக்குறோம். அது எதற்கு பயன்படுதுன்னா, இதே மாதிரி அழியுகிறவர்களுக்கு, இதே மாதிரி மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு அவர்களுடைய காசுக்காக, அந்த காரணத்துக்காக என்ன செய்கிறது, அது போகிறது. அப்போ நாமும் உழைத்து கடவுளுக்காக வேலை செய்கிறோம், நம்முடைய பொருள்களும் கடவுளுக்காக என்ன செய்கிறது, போகிறதே தவிர இங்க தேவன் வந்து அவர் நம்ம கொடுத்து அவர் சாப்பிட்டு அவர் சந்தோஷமா இருக்கணும், நம்மனால அவர் பொழைக்கணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லை. இதை பவுல் தெளிவுபடுத்துறார். இத சொல்லிட்டு சொல்றாரு, நிறைய சொல்றாரு, நமக்கு இப்போ டைம் இல்லை, அதனால நேரம் எங்க போயிருங்க, 28-29 வாசிங்க. ஏனெனில் அவருக்கும் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியார். சந்ததினா என்னதுங்க? பிள்ளைகள். சந்ததினா என்னது? பிள்ளைகள். அப்போ என்ன சொல்றாருன்னா, எங்க உங்க புலவர்களே சொல்லியிருக்காங்க நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதுல பாத்தீங்களா, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை விட்டு வந்த டைம் இல்ல நமக்கு. அங்க சொல்றாரு 26 இருந்து வாசிங்க. மனுஷன் இதுல பாருங்களேன், பைபிள் ரொம்ப அருமையான புஸ்தகம். மனுஷன் என்பவன் ஒருவனை அல்லவா படைத்தார். மனுஷன் என்பவன் ஒரே தேசம்தான், ஒரே இனக்கூட்டம் தான். பாவத்தினாலதான் இந்த வேற்றுமைகள் எல்லாம். இது தேவன் உருவாக்கும் பொழுது ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். எப்படி தோன்ற பண்ணினார்? பாவத்தின் விளைவுகள் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு என்ன செஞ்சிருக்கிறோம். ஆமா, இன்னைக்கு ரத்தத்துக்கெல்லாம் லேபிள் வேற வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலேஜ் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 இதுதானே மெடிக்கல்ல இருக்குது. ABO, அது பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்புறம் AB அப்படி வரும், அவ்வளவுதான். இதுதான் வந்து ரத்தத்துக்கு எனக்கு தெரிஞ்சு குரூப். ஆனா நமக்கு இங்க லேபிள் இருக்கும், நான் இந்த ரத்தம்டா, நான் இந்த ரத்தம்டா, நான் அந்த ரத்தம்டா. இது என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் இப்பெல்லாம் டா போட்டுக்கிறாங்க கூட. இந்த டிக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க போல, ஒன்லி எவ்ரிதிங் ஒன்லி ஃபார் டா. அது என்ன ரத்தம்டா? பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன். இந்த மாதிரி உன்னதமான கோட்பாடு வேதாமத்தில் உலகத்துல வேற எந்த இடத்துலயும் இல்ல. ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் போட்டிருக்கா. மனுஷ ஜாதி அப்படின்னா என்னன்னா ஒரு கூட்டம் தான், சிங்கிள். மனுஷ ஜாதிகளை அப்படின்னு சொல்லல. மனுஷன் என்பவன் ஒருவன், அந்த ஒருவனை ஒரே ரத்தத்தினால் என்ன செய்தார், தோன்ற பண்ணினார். ஒரே ரத்தம்ன்றதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம், நம்ம எல்லாம் ஒரே ரத்தம் தான். இப்பெல்லாம் இந்த பர்த்டேல இந்த விஷஸ் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் ஹாப்பி பர்த்டே மை சன், ஹாப்பி பர்த்டே மை டாட்டர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹாப்பி பர்த்டே சித்தப்பா, ஹாப்பி பர்த்டே சித்தி, ஹாப்பி பர்த்டே அப்பா, ஹாப்பி பர்த்டே அம்மா. இப்ப என்னன்னா ஹாப்பி பர்த்டே மை பிளட் விஷஸ். பார்த்திருக்கீங்களா? ரத்தமே, ரத்தத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க. சரி, உருவகத்துல சொல்றாங்கன்னு வச்சுப்போம். பிளட்னா என்னது? நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. ஒரே ரத்தத்தினால் மனுஷனை தோன்ற பண்ணினார். என்ன அர்த்தம்னா, நாம் எல்லாரும் ஒன்று. பவுல் என்ன சொல்றாரு, கிரேக்கர்கள்ட்ட போய் நிற்கிறாரு, நீயும் நானும் ஒன்றுதான். ஏன் தெரியுமா? தேவன் நம்ம எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால் என்ன செய்தார். இதுல மூத்தவன் இளையவன் ரெண்டும் ஒரே ரத்தம் தானே. ஒரே தகப்பன் இருந்து வரவெல்லாம் ஒரே ரத்தம் தானே. அப்படிதானே சொல்லுவாங்க. நாளைக்கு இவன் சொல்லிப்பான், என்ன சொல்லுவான், காலேஜ் சொல்லுவான், நான் மாரிமுத்து ரத்தம்டா அப்படின்வான். என்னடா அப்படித்தானே? ஒரே ரத்தம் சொல்ல மாட்டானா? நீங்களே சொல்றது இல்லையா? இல்ல சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, தகப்பனுடைய பிள்ளைகள், தகப்பனுடைய ரத்தம். அப்போ ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார்னா நம்ம தகப்பன் என்ன சொல்ல வர்றாரு நம்ம கிட்ட? நாம் எல்லாரும் ஒருவர். ஏன் நான் இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா,
இந்த சம்பவத்துல இந்த ஓமையில பிதாவாகிய இந்த கேரக்டர், தகப்பன்ற கேரக்டர் சொல்ல வர சத்தியமே இதுதான். உன் சகோதரன் பா. அவன் என்ன சொன்னான்? மூத்தவன் உங்க புள்ள, உங்க புள்ள அப்படின்னும் போது நான், ஆனா அவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரன். இதான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் தகப்பனுடைய ரத்தம் தான். பவுல் ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, யூதர் என்றும் புறஜாதிகள் என்றும் வித்தியாசம் இல்லை. தெளிவா சொல்றாரா? அப்போ சபை அப்படின்ற இந்த கூட்டமைப்புல ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய நாம் ஒரே சரீரமாக இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு சரீரத்துல எத்தனை ரத்தம் ஓடும்? கைக்கு ஒரு ரத்தம், காலுக்கு ஒரு ரத்தம் ஓடுமா? அப்படி ஓடுனா உயிரோட இருக்க முடியுமா? ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக தான் படைக்கப்பட்டோம். பாவம் நம்மை பிரித்து விட்டது. இப்பொழுது மறுபடியும் ஒன்றாக என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இணைக்கப்பட்டிருக்கோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, 2 பேர் ஒரே குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார்கள், பாவத்தினால் பிரிந்தார்கள். கடைசியில் தகப்பன் வந்து 2 பேரையும் ஒன்றாக என்ன செய்கிறார்? இணைக்கிறார். இதைத்தான் அந்த சம்பவத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப தகப்பன்ற கேரக்டர் இந்த இடத்துல சொல்ற விஷயம் அழகான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிரசங்கத்துல, குறிப்பா அத்தேனி பட்டணத்து பிரசங்கத்துல சொல்லும்போது புரிகிறது. ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். சரி, இப்ப நம்ம மறுபடியும் லூக்காக்கு வந்துருவோம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப நம்ம லூக்காக்கு வந்துடலாம். இப்போ இங்க என்ன சொல்ல வராரு? அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் தேவ பிள்ளைகள். எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அமலேக்கியரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், யூதர்களும் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு தேவன் வேண்டாம், எனக்கு இந்த வீடு வேண்டாம் என்று சொத்தை பிடுங்கி கொண்டு ஓடுகிறது அவன் உரிமை. கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்துவது. ஏன்னா வற்புறுத்தினால் வரக்கூடிய அன்பு. நான் டெய்லியும் காலையில ஏஞ்சி என் ஒய்ஃப்கிட்ட போய், ஏய் என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லு, நீ சொல்லலைன்னா நீ ஒய்ஃபே கிடையாது, இன்னைக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றோம் உனக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐயோ, நான் இதுக்கு மேல போய் ஒரு பிள்ளையெல்லாம் பெற்று 10 வருஷம் கூட வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் நான் போய் என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புனா எங்க அப்பா திருப்பி அனுப்பிச்சிடுவாரு. சரி, ஐ லவ் யூங்க. இப்படி வந்து ஒரு லவ் வந்தா எப்படி இருக்கும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்லா இருக்குமா? குடும்பம் விளங்குமா? தெருவே விளங்காது. ஆனா இங்க நம்ம பாக்குறோம், கர்த்தர் கட்டாயப்படுத்தல. இந்த 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துறாரு. எப்ப உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன? நான் இவ்வளவு நாள் உனக்கு நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இருந்தாலும் நீ கேட்கிற, சரி ஏதோ வாங்கிட்டு போய் ஏதோ வியாபாரம் பண்ணி அவன் அதை வச்சு என்ன பண்றான் பார்ப்போம். ஏதேன் தோட்டத்துல வைப்போம். அவனுக்கு அறிவெல்லாம் கொடுத்தாச்சு, தேவ சாயலாகவே உருவாக்கி வச்சாச்சு. அவன் எந்த அளவுக்கு அறிவு உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா, துள்ளி துள்ளி வருது பேர் வைக்கிறான், குதிச்சு வருது குதிரைன்னு பேர் வைக்கிறான். ஒன்னொன்னுக்கு ஒரு பேரை கரெக்டா செய்யறான், வைக்கிறான். அவனுக்கு காலங்களை அலச தெரியுது. என்ன மனுஷன் வந்து ஏதோ கேவுக்குள்ள வாழல, முழு அறிவுள்ளவனாக படைக்கப்பட்டான். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, அவங்க எல்லாரும் முழு அறிவோடு இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்கும் சம அறிவு இருக்கு. என்ன செய்யுது? இருக்கு. பயன்படுத்துறதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அறிவை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தங்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டும், இதை வைத்து தாங்கள் கடவுளாக வேண்டும், இதை வைத்து நாங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும், நாங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதான் பிரச்சனை. அப்படிதான் இங்க ஒருத்தன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஆமா, என்னுடைய பங்கு கொடுத்து, என்னைக்கா இருந்தாலும் நம்முடைய பங்கு யாருடைய பங்கு தான். இப்போ விசுவாசிகளாகிய நாம் இதுல இருந்து கத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நமக்கு ஒரு பங்கு உண்டு. எதுல? சொல்லுங்க பார்க்கலாம். எது எதுலாம் இப்ப விசுவாசிகளாகிய நமக்கு பங்கு உண்டு? சொல்லுங்க. அருமை, எல்லாத்துலயும் உண்டு. பாவத்துல எல்லாத்துலயும் அப்படியே லிஸ்ட் போடுங்க என்னன்னு. தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு உண்டு, அப்புறம் ஊழியங்கள்ல பங்கு உண்டு, அப்புறம் நமக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற உரிமை சொத்தில் நமக்கு என்ன இருக்கு? பங்கு உண்டு, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, பங்கு. புத்திர சுவிகாரத்தில் பங்குள்ளவர்கள், இல்லையா? சுதந்திரத்துல பங்குள்ளவர்கள். ஓகே, இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் காட்டி இன்னொரு இடத்துல பங்கு இருக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்க? அவருடைய பாடுகளுக்கு பங்கு உண்டு. அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்படி ஓரமா வச்சோம். அந்த பங்கு
அந்த பாடுகளை நமக்காக அவர் சகித்ததுனாலதான் இதெல்லாம் எனக்கு பங்கா கிடைச்சு. ஆமாவா? அப்படின்னும் போது அதுல எனக்கு என்ன உண்டு? இப்போ பாருங்க, ஒரு குடும்பம், தகப்பன் இருக்காரு, பிள்ளைகள் இருக்காங்க. இந்த குடும்பத்துல இப்ப தகப்பனோடு சேர்ந்து இந்த குடும்பத்துல கீழ்ப்பட்டு வாழும் பொழுது இந்த குடும்பத்திற்காக, குடும்ப நற்பெயருக்காக, குடும்பத்தினுடைய தகப்பனுடைய மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக இவர்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? உழைக்க வேண்டியிருக்கு. பாடுகளில் பங்கு. கீழ்ப்படிதல் இன்றைக்கு ஒரு பெரிய உபத்திரவமாக பார்க்கப்படுது விசுவாசிகள் நடுவில். ஒபீடியன்ஸ் இஸ் கன்சிடர்ட் as an oppression. நீங்க போய் யார்கிட்டயாவது கீழ்ப்படின்னு சொல்லி பாருங்க, சமீபம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் பார்த்திருக்கேன். ஒரு அப்பா யுஎஸ்ஏல, அமெரிக்கால ஒரு அப்பா என்ன பண்றாரு, தன்னுடைய பையனுடைய வீட்டுல அங்க தனியா ரூம் வச்சிருப்பாங்க இல்லையா, பையனுடைய ரூம் கதவு திறந்து உள்ள வர அவன் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இவரு என்னடா பாக்குற அப்படின்ன உடனே, அதெல்லாம் இருக்கட்டும், கதவை தட்டாம எப்படி உள்ள வந்த, ஏன் வந்த? அது வாக்குவாதம் பெருசாகி ஹாலுக்கு கீழே ஓடி வரும்போது எப்பவுமே லோடட் ரைஃபிள் அவங்க கிட்ட இருக்கும், எடுத்து அவங்க அப்பாவை சுட்டான். எதுக்காக? இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்ம குடும்பத்துல வருவதற்கு ரொம்ப தூரத்துல இல்ல. பாவம் பெருகி போய் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற சைஸ்க்கு விட்டது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க கீழ்ப்படிதல் என்பது ஒடுக்கப்படுதல் அல்ல, கீழ்ப்படிதல் என்பது ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் என்பது என்னது? அது ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல்னா என்ன? இல்ல, ஒடுக்குமுறை அல்ல. தகப்பன் தன் பிள்ளையை அடிமையாக பார்ப்பது இல்லை. குடும்பத்துல பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் உங்களை என்னன்னு பார்க்க மாட்டாங்க, அடிமையா பார்க்க மாட்டாங்க. வார்த்தைகள் கடுமையா வரும், அதுக்கு காரணம் உங்கள் திமிர்த்தனம். நீங்க எகிரும் போது அவர்கள் உங்களுக்கு மேலே எகிரி உங்களை அடக்க முயற்சி செய்வார்கள். அவர்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, கீழ்ப்படுகிறத ஒடுக்குமுறையாக நினைக்க கூடாது. என்ன ஒடுக்குறவங்க, என்ன ஒடுக்குறவங்க, என்ன எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அந்த பேரண்ட் இல்ல. என் பக்கத்துல அந்த பேரண்ட் பாருங்க, அவரு பைக்ல பை அப்படின்னு சொன்னாலே அவங்க அப்பா வாங்கி கொடுத்துறாரு. நான் பைக் அழுத்தினா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, வாங்கி தர மாட்டேங்க. என்ன அப்பா நீங்க? காசு இல்லடா, அப்பாவால் அப்படி சம்பாதிக்க முடியலனா, இவ்வளவுதான் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு உனக்கு இருக்குதுன்னா என்ன எதுக்கு பெற்றெடுத்த? இப்படியே கேட்கறாங்க. அப்பா அம்மா அழுகுறாங்க. பிரதர், என் பையன் என்னை பார்த்து எனக்கு பைக் வாங்கி கொடுக்க வக்கு இல்லைன்னா நீ ஏன் என்ன பெத்தன்னு கேட்கறான். பிரதர், நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் உங்க அப்பா உங்களை சரக்கு வாங்கி வர சொன்னார்னா வாங்கிட்டு வராது, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிட்டோ. ஆனா நீ அவனை அவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நீ கனப்படுத்தணும்ன்றதான் கர்த்தர் சொல்லி. உங்கள் தகப்பனும் தாயும் சாய்ஸ் கிடையாது இல்ல, நீ சூஸ் பண்ண முடியாது இல்ல. நீ அவங்களுக்கு பிறந்து வந்திருக்கிற, நீ அவங்களை கனப்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? சரி, தகப்பனும் தாயும் மோசமானவங்களா இருக்காங்க, நம்ம கனப்படுத்தணுமா கனப்படுத்த கூடாதா? கனப்படுத்தணும். பைபிள் அப்படிதான் சொல்லி கொடுக்குது. ஏன்னா இல்ல கீழ்ப்படிறது கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும், கனப்படுத்துறது எல்லா சூழ்நிலையும் கனப்படுத்தணும். தகப்பனும் தாயும் இடத்துல விட்டு கொடுத்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தவறு செய்கிற ஆட்களா இருந்தாலும் தவறை நியாயப்படுத்த சொல்லி நான் சொல்லல, தூற்றி தெரிய கூடாது. பிள்ளைகளுக்கு நான் முக்கியமா சொல்றேன், இதை நீங்க கவனமா என்ன செய்யுங்க, இதை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்க நம்ம பாக்குறோம் 2 குமாரர்கள். தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தருகிறார். ஆனா நம்ம அடம் பிடித்தோம் அப்படின்னு சொன்னா அதையும் நமக்கு என்ன செய்து விடுகிறார். ஆனா இதுல பாருங்களேன், தவறான நோக்கத்தோடு சொத்தில் பாதியை பெற்றுக்கொண்டவன் அந்த சொத்தை வைத்து அவன் ஜெயிக்க முடியவில்லை. அதை வைத்து அவன் என்ன செய்தான்? தோற்றுப்போனான். பிரியமானவர்களே, நாம் தேவன் விரும்பாத விஷயத்தை தேவன் தரக்கூடிய விஷயங்களை வைத்து செய்ய முயற்சி செய்ய கூடாது. நான் திரும்ப சொல்றேன்,
தேவன் விரும்பாத விஷயத்தை தேவன் நமக்கு தந்தவைகளை வைத்து செய்ய முயற்சி செய்ய கூடாது. அதுவும் இன்னைக்கு நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அதனால தேவனுக்குடையவர்களாகிய நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தை மகிமைப்படுத்தணும். அப்படித்தானே? ஆமாவா? தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க ஆமான்னு சொன்னோன்னா பயந்துட்டேன் நான். இவ்வளவு நேரம் சொன்னதுல பாதி எரிச்சா கொஞ்சம் எரிச்சா. பிரியமானவர்களே, அப்ப தகப்பனுடைய இருதயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, தகப்பன் எஜமானாக இருக்கிறார். எல்லாம் அவரிடத்தில் இருக்கு. அவர் எல்லாரையும் சமமாக பார்க்கிறார். அவர் யாரையும் வேற்றுமையாக என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. பட்சபாதத்தோடு யாரையும் என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. ஆனால் இந்த தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நம்மை கட்டாயப்படுத்துகிறது இல்லை. ஏன் கட்டாயப்படுத்துறது இல்லை? கட்டாயப்படுத்துவதனால் வரக்கூடிய ஒரு அன்பு அது அன்பு அல்ல. கட்டாயப்படுத்துவதனால் வரக்கூடிய கீழ்ப்படிதல் அது என்ன இல்ல? கீழ்ப்படிதல் இல்ல. முழு இருதயத்தோடு இவ்வளவு நாள் பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்து இவ்வளவு சொத்துக்களையும் இந்த 2 பேருக்காக சம்பாதித்து வைத்த அந்த தகப்பன் உன்னுடைய காயங்கள், வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், அவமானங்கள், தோல்விகள் எதையும் கண்டு கொள்ளாதவன் அந்த 2வது மகன். அவனுக்கு தேவை என்னது? அது மூத்தவன். எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தலைவர் ஆடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது அப்புறம் போவோம். இளையவனுக்கு வருவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் சேவிக்கிற தேவன் யார் என்பதை அவருடைய இருதயத்தில் ஒரு பகுதியை குறித்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் நீங்க பெற்றோர்களாக இங்கே அமர்ந்திருக்கலாம். பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது மிக சந்தோஷமாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் எல்லாரும் யாருக்கு பிள்ளைகளாக இருக்கு? நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் எகிரும் பொழுது வரக்கூடிய கோபமும் உணர்வும் சிட்சிக்கும் முறையும் நாம் தேவனிடத்தில் எகிரும் பொழுதும் அவருக்கும் வரும் என்பதை என்ன செய்யக்கூடாது. ஆனா தேவன் அப்படி நம்மளை கட்டாயப்படுத்துறது இல்லை. ஏன்னா அவர் உண்மையான அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சமாரியா ஸ்திரீ கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவாகிய தேவனை தேடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் யாரை பார்க்கிறார்னா எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஆனா கர்த்தருடைய இருதயம் யாரை நோக்கி போகுதுன்னா, என்னை உண்மையாய் நேசிக்க மாட்டானா, நான் கொடுக்கறதுக்காக என்ன நேசிக்கிறானா, நான் அவனுக்கு சொத்தை கொடுத்ததுனால என்ன நேசிக்கிறானா, அவன் கேட்டதை கொடுத்ததுனால என்ன நேசிக்கிறானா, இது எதுவுமே கொடுக்கறதுனால என்ன நேசிப்பானா, தகப்பனா இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக என்ன நேசிப்பானா? இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நான் உன்னை ரட்சித்தேன், நான் உன் ரட்சகர், நான் உன் தகப்பன். இந்த விஷயத்துக்காக மட்டும் நீ என்ன நேசிக்கிறியா? கர்த்தர் அதே கேள்வியை நம்ம இடத்துல கேட்கிறார். நான் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் உன்னை, ஆமா, நீ என்ன நேசிப்பியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் பேசியாமல் இருப்பேனோ. ஆனா பண்றதெல்லாம் என்ன பண்றோம்? அவருக்கு விருப்பமே இல்லாத விஷயங்களை நாம ரொம்ப துணிந்து செய்யக்கூடியவர்களாக சில நேரங்களில் காணப்படும் பொழுது தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றதை நீங்க என்ன செய்யணும், சிந்திக்கணும். இந்த பகுதியை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தகப்பனுடைய இருதயத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தகப்பன். எல்லாம் எங்க இருந்து வருது? அவரிடத்தில் இருந்துன்னு என்ன செய்கிறது வருது. சரிங்களா? ஸோ வாசித்த வசனங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், இதெல்லாம் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, பிள்ளைகளோடு டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க சிந்திங்க, உங்க பைபிளை ஓப்பன் பண்ணி நீங்க படிங்க. சரிங்களா? ஓகே, கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. நாம் ஜெபித்து முடிப்போம்.